நீ ஆர்த்ரைட்டிஸில் 4 ஸ்டேஜ் இருக்குது. ஸ்டேஜ் 1 பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டுக்கு வந்து சிம்டம்ஸ் எதுவும் இருக்காது. ஸோ அவங்களுக்கு வந்து எந்த ட்ரீட்மெண்ட்டும் தேவைப்படாது. ஸ்டேஜ் 2 பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டுக்கு அப்போ தான் வந்து நீ பெயின் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸ்டேஜ் 3ல பார்த்தீங்கன்னா அவங்களால வந்து ரொம்ப தூரம் வாக் பண்ண முடியாது. வாக்கிங் டெய்லி போகிறாங்கன்னா அவங்களால வந்து போக முடியாது. ஸோ ஸ்டேஜ் 4 பார்த்தீங்கன்னா சிவியர் டேமேஜ். ஸ்டேஜ் 2ல இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு நம்ம வந்து ஸ்டார்டிங்கே பார்த்து டயக்னோஸ் பண்ணிட்டா ப்ராப்பர் எக்ஸசைசஸ், நம்ம நீ ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ்லாம் இருக்குது, குவாட்ரிசெப்ஸ், ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ், அதெல்லாம் கொடுத்தா நம்ம அந்த நீ டேமேஜ் வந்து ஃபர்தராக ஆகிறத வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸ்டேஜ் 3ல இப்போ நம்மக்கிட்ட வர பேஷண்ட்ஸ்க்கு இன்ஜெக்ஷன் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, கீஹோல் சர்ஜரி ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஸோ அது பண்ணால் அவங்க வந்து பெயின் ஃப்ரீயாக அவங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸை பண்ணலாம், வாக்கிங் போகலாம், ஸ்டெப்ஸ் ஏறி இறங்குறதுல எந்த ப்ராப்ளமும் இருக்காது. பட் ஸ்டேஜ் 4ல் தான் நம்ம அவங்கள வந்து பார்க்குறோன்னா அதுக்கு வந்து ஒரே ஆப்ஷன் வந்து நீ ரீப்ளேஸ்மெண்ட் மட்டும்தான். ஸோ வந்து நீங்கள் ஏர்லியராக ஒரு நீ பெயின் இருக்கும்போது வந்து அதை இக்னோர் பண்ணாமல் ஃபஸ்ட்டே டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஸ்டேஜ்னு டயக்னோஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா ஃபர்தராக நம்ம அந்த டேமேஜ் ஆகிறத வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட்ஸ்க்கு இந்த பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.